துறையில் பெரும் புரட்சி செய்து இந்த சினிமா துறையில் வந்து அனிமேஷன் ஒரு திரைப்படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் இந்த டாய் ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனதுங்க. அந்த ரிலீஸ் ஆன டேட் தான் 1995ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் அன்றைக்கி தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து உருவாக காரணமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறனால தான் இந்த படமே உருவாக காரணமாக இருந்ததுங்க. காரணம் கேட்டோம்னா இவர் 1985ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு சில பிரச்சனைகளால வந்து இவர் இந்த ஜாப்ல இருந்து வெளியேற்றினாங்க. வெளியே வந்து இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணிட்டாரு, லூகோ ஃபிலிம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திலிருந்து இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் டிவிஷன் வந்து விலைக்கு வாங்கினாருங்க. அதை வாங்கி ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தயாரித்து வெளியே விற்க ஆரம்பித்தார். அப்படி தான் வெளி உலகத்துக்கு இந்த பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் வந்து விற்கிற ஒரு நிறுவனமாக தான் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல்லான இந்த கம்ப்யூட்டர் வந்து மேலும் மெருகேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அனிமேஷன் போட்ட ஒரு விஷயங்களை வந்து உள்ளே போட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யோசனை தோணுதுங்க ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு. உடனே வந்து இந்த டீமில் ஒரு 110 பேர் சேர்றாங்க. அந்த 110 பேர் வந்து கடினமான உழைப்புக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த அனிமேஷன் திரைப்படம் உருவாகுதுங்க. இருந்தாலும் இவருக்கு நம்பிக்கையே இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு. ஏன்னா இது இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிறோம், இதை வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கண்ணோட இருந்தார். அதுக்கு இந்த கூட இருந்தால் 110 பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கடினமான உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் வந்து வெளியாகி வெற்றிகரமாக ஓணுச்சுங்க அந்த காலகட்டத்தில். மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குங்க இந்த டாய் ஸ்டோரி இந்த திரைப்படம். கடினமான பாதைகளை கடந்து வந்த அந்த நிறுவனம் வந்து பிக்சர் நிறுவனமாக இன்னமும் திகழ்ந்து வருதுங்க இந்த ஒரு நிறுவனம்.